ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே டயக்ராம் எப்படி ஆட்டோகேட் 3Dயில் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஒரு 3D மாடல் தான் நம்ம வந்து ஆட்டோகேட்டில் போட போகிறோம். ஸோ அதோட டைமென்ஷன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து 3D மாடல், இது வந்து ஃப்ரண்ட் வியூ, இது வந்து டாப் வியூ. ஸோ இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து 5, சென்டர் கேப் வந்து 100, இது வந்து ஒரு 5. ஸோ டோட்டல் வந்து 110. அதேமாரி இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் 5 கட்டு. இது பார்த்தீங்கன்னா 25 இருக்குது, 20ல் இந்த கட் ஆகுது, அவ்வளோதான். தென் இங்கேருந்து இது வரைக்கும் 156, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 40. அதே மாதிரி தான் இது 110, இது வந்து 140 டிகிரி. இந்த 140 டிகிரி வந்து எப்படி போட்டால் நான் டயக்ராமில் கிளியராக சொல்லியிருப்பேன், மறக்காமல் அதை வந்து செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சேம் இங்கேருந்து இது வரைக்கும் 40, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 35, இது வந்து 80. அதே மாதிரி இந்த ரேடியஸ் வந்து 40, இது வந்து 15, இது வந்து 25. ஸோ இந்த கேப் வந்து 20. இப்போ வாங்க டயக்ராம்குள்ளே என்ட்ராகலாம். ஃபஸ்ட்டு ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ட்ராயிங் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு யூனிட் செட் பண்ணிக்கோங்க. யூனிட் வந்து மில்லிமீட்டர்ஸ், கிளிக் ஓகே. தென் இதை நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு மாற்றிக்கிறேன், ஃப்ரண்ட்டு பிளேனு. சேம் ஜஸ்ட்டு நம்ம வந்து சென்டர் ரேடியஸ் சூஸ் பண்ணிக்கிட்டு ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 40. கொஞ்சம் இப்போ இதை நம்ம வந்து மூவ் பண்ணி ட்ராயிங் ஏரியாக்குள்ளே வச்சுக்கலாம். இது ஃபுல்லாகவே ட்ராயிங் ஏரியா தான். ஸோ ஜஸ்ட் நான் வந்து தெளிவாக தெரியணுதுக்காக கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். லைன் எடுத்துக்கிட்டு ஆர்த்தோன்னு லைன் டிஸ்டன்ஸ் வந்து 156 கரெக்டாக. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ட லைன் கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஷிஃப்ட்டு எகைன் ஓகே, ஷிஃப்ட்டு இது கமெண்டை தான் கொடுக்கணும். தென் இது பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் அட்டு மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 110 லெஸ் தென் -40. ஸோ இதுதான் கரெக்டாக 140 டிகிரி வந்திருக்கும். தென் இதை நான் வந்து கரெக்டாக டைமென்ஷனில் காமிக்கிறேன் பாருங்கள், கரெக்டாக 140 இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து காமிச்சிக்கிறேன், தப்பாக வந்துடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து இதோட டெக்ஸ்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணோன்னா உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியும். ஒரு 5 கொடுத்தோன்னா ஓகே. அதோட ஆங்கிள் வந்து 140 தான். ஸோ அது சின்னதாக தெரியும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் டெக்ஸ்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அந்த ஆங்கிள் வந்து கரெக்டாக டினோட் பண்ணும். ஸோ அதனால் கொஞ்சம் டெக்ஸ்ட்டை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். தென் அடுத்து வந்து சென்டராக ஒரு சென்டர் தானே, ஓகே ஃபைன், சென்டர் தான். நான் டயக்ராம் பார்த்து போடுறேன். ஸோ இது வந்து ரேடியஸ் 60. அதேமாரி அடுத்து வந்து அடுத்த ரேடியஸ் வந்து 45. ஓகே ஃபைன். தென் இப்போ வந்து சென்டர் டயாமீட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா 40. ஓ சாரி, 40 இல்லை, 25 நினைக்கிறேன். 40யா 30யா? 30. ஓகே ஃபைன், 30. இந்த சென்டரில் வந்து 25 போடணும். ஸோ மாற்றி போட்டாச்சு. இது வந்து 25. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேடியஸ் வந்து 15 நினைக்கிறேன், 15. தென் அதே மாதிரி ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வந்து 20. இங்கேருந்து இது இங்கே பக்கத்தில் வந்து இது என்டரு. தென் அதுக்கப்புறம் எரேஸ் பண்ணிக்கலாம், ட்ரிம்மு. இதையும் ட்ரிம் பண்ணிக்கிறேன், இதையும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இதை ட்ரிம் பண்ண முடியாது, பிகாஸ் அது வந்து அது ஒரு ஸ்கெட்சே கிடையாது, ஜஸ்ட் டினோட் பண்ணுற ஒரு லைன் சொல்ல முடியாது, அது ஒரு கருவுன்னு சொல்ல முடியாது. ஃபில்லட் வந்து 15. இந்த பக்கமும் இதுக்கும் சேம் எகைன் வந்து ஃபில்லட்டு 15 தான் ரேடியஸு. ஓகே. தென் இதுவும் 15 தான். ஸோ கீழே மட்டும்தான் ஃபில்லட்டு, மேலே வந்து நார்மல் லைன் தான்.
ஸோ ட்ரிம் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ளதை நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. அதே மாதிரி இதுவும் ஃபைன். ஓகே, இதுவும் தான் என்டரு. நெக்ஸ்ட்டு வந்து லைனு. ஸோ ஷிஃப்ட் அழுத்தி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டான லைன் போடலாம். சேம் இங்கேயும் ஷிஃப்ட் அழுத்தி ரைட் கிளிக்கு. தென் இதுவும் டேஞ்சன்ட்டு, ரைட் கிளிக் என்டரு. அதே மாதிரி சேம் லைனு ஷிஃப்ட் அழுத்தி ரைட் கிளிக்கு. கரெக்டான டேஞ்சன்ட்டில் இதில் போட முடியாது. ஸோ நீங்கள் அந்த கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த கன்ஸ்ட்ரெயினுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து கரெக்டாக லாக் பண்ணிடும். மீன்ஸ் கரெக்டாக வந்துடும். ஸோ இதை டெலிட் பண்ணிடலாம். ஓகே, இது ஒன்று எக்ஸஸாக இருக்கா. ஸோ இதை 140 டெலிட் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணணுனால தான். அதனால் ஆங்கிள்லாம் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்தா தான் புரியும். ஸோ அதனால தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து ரேடியஸ் 10 மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ மூவ் கொடுத்து என்டர். இது வந்து 40. அதே மாதிரி எகைன் காப்பி என்டர். இதை வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கிட்டு இதோட டிஸ்டன்ஸ் வந்து 80. அடுத்து வந்து டேஞ்சன்ட்டாக 2 லைன் என்டரு. தென் அதே மாதிரி கீழேயும் ஷிஃப்ட் ப்ளஸ் டேஞ்சன்ட் என்டரு. இப்போது ட்ரிம் பண்ணிக்கிறேன் உள்ளதை. ஸோ நமக்கு அந்த ஃபுல் ஸ்கெட்சு தான் தேவை. அதே மாதிரி இந்த இடத்துலையும் போடணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரஃபாக போட்டுட்டு அந்த லைனுக்கு நம்ம இன்டர்செக்ட் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஓகே ஆர்த்தோ ஆஃப் பண்ணிக்கிட்டு இதோட டிஸ்டன்ஸ் சேம் 40. அல்லது நீங்கள் லைனை போட்டுட்டு கூட ஒரு லைனை பெர்பெண்டிகுலராக போட்டுட்டு தென் 40 எடுத்திங்கன்னா கூட கரெக்டாக வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. நான் இதை கரெக்டாக இன்டர்செக்ட் பண்ணிக்கிறேன். அதுதான் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு. அந்த பெர்பெண்டிகுலர் காமிச்சதில் அதுதான் இன்டர்செக்ஷன் அல்லது பெர்பெண்டிகுலர். எது காமிச்சாலும் கரெக்டாக அந்த சர்க்கிள் வந்து லாக் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா நியரஸ்ட்னு காமிக்குது. ஆனால் அது நியரஸ்ட்லாம் செட் ஆகாது. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவே கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ஸோ கரெக்டாக பெர்பெண்டிகுலர். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு வந்து சேம் டேஞ்சன்ட்டு. இங்கேருந்து இங்கேயும் டேஞ்சன்ட்டு. தென் மிரர் பண்ணிக்கிறேன் இந்த லைனை. இங்கேருந்து இதோட சென்டர் பாயிண்ட். ஓகே, இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் கொடுக்கலையா. எகைன் மிரர் கொடுத்துக்கிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இதோட சென்டர் பாயிண்ட் காமிக்கல. ஸோ நான் வந்து ஷிஃப்ட்டு ப்ளஸ் ரைட்டு, சாரி அதோட சென்டர் பாயிண்ட் தானே வேணும். ஓகே, கீழே இருக்க சென்டர் இங்கே நோ கொடுத்துருங்க. தென் ட்ரிம் எடுத்துக்கிட்டு உள்ளதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த லைனும் தேவையில்லை, ஜஸ்ட் ஃபார் த ரெஃபரன்ஸ் தான். ஸோ ஜாயின் பண்ணிக்கிட்டு அதை நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ஒரு போர்ஷனையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்கெட்சையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ரெஸ் புல் அல்லது எக்ஸ்ட்ரூட் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். லைன் தனித்தனியாக இருந்துச்சுன்னா லேயராக எடுத்துக்கும். ஸோ ஒன்றா இருந்தால் தான் அது சாலிடாக கன்வெர்ட் ஆகும். இந்த லைன் வந்து தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் வந்து டெலீட் பண்ணிடலாம். இப்போ வந்து சவுத் வெஸ்ட் அதை கொடுத்துக்கிட்டு தென் ப்ரெஸ்
ப்ரெஸ் புல் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 5 தான், 5 கொடுத்துக்கோங்க. தென் இப்போ நம்ம வந்து காப்பி இந்த ஆப்ஜெக்ட்டு. ஸோ நான் வந்து இந்த வெளில உள்ள சர்க்கிள் எடுத்துக்கிறேன். உள்ளே உள்ள எடுத்துட்டா 105ன்னு கொடுக்கணும், வெளில உள்ளது எடுத்திங்கன்னா 100 கொடுக்கணும். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் வெளில உள்ளதை எடுத்திருக்கேன் 100. ஓகே, என்டர். இப்போ நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் நான் யூனியன் பண்ணிக்கிறேன். யூஎன்ஐ என்டர் கொடுத்தீங்கன்னா யூனியன் கமாண்டு. தென் இது பார்த்தீங்கன்னா ஃபைன். ஓகே, யூனியன் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணுறது நீங்கள் ஜஸ்ட் அந்த ஸ்கெட்சை டிலீட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம வந்து போட்ட ஸ்கெட்சு. ஸோ எகைன் ஃப்ரண்ட்டு. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு சென்டரில் எக்ஸ்ட்ரூட் மாதிரி கொடுக்கணும். ஸோ அது வந்து கொடுத்துடலாம். ஓகே, அதோட சேம் தான். அது எல்லாம் கொடுத்தோம் 30, சாரி 25. இங்கேருந்து இது சேம் 105. ஓகே, இப்போது நம்ம வந்து ஃப்ரண்ட் வியூ ஜஸ்ட்டு ஒரு 5 கம்மியாக ட்ரா பண்ணோம். 25 மீன்ஸ் 20 அல்லது 15, 20. ஓகே, டாப்புக்கு போயிட்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பக்கம் இருக்குது. ப்ரெஸ் பூல். ஓகே ஃபைன், அங்கே அந்த பக்கத்தில் இருக்கு. ஓகே, இங்கேருந்து இது வரைக்கும் ஜஸ்ட் இழுத்து விட்ருங்க. தென் இப்போ நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்ட்ராக்ட் செலக்ட் வந்து இந்த காம்பனண்ட், அதான் மெயின். சப்ட்ராக்ட் பண்ண போகிறது இது. ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா சப்ட்ராக்ட் ஆயிரும். தென் இதை நான் வந்து ஷேடர் எடுத்து எட்ஜஸ் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது தனியாக இது தனியாக இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணோன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஐ மீன் ரெண்டு காம்பனண்ட்டையும். தென் இப்போ வந்து கரெக்டாக யூனியன், அது ரெண்டும் தனியாக இருக்கா, யூனியன் கொடுத்தா அது ரெண்டும் கரெக்டாக வந்துடும். சரி, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை டெலீட் பண்ணிடலாம். சரி, அவ்வளோதாங்க. இந்த டயக்ராம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.